ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று முருக பக்தர்களுக்கான ஒரு நாள் ஆகும். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி கந்த சஷ்டி ஆகும். இன்றிலிருந்து 6வது நாள் கந்த சஷ்டி ஆகும். இன்று காப்பு கட்டி விரதத்தை தொடங்கலாம். அவரவர் உடல்நிலை கருத்தில் கொண்டு விரதம் இருக்கலாம். மிளகு விரதம், இளநீர் விரதம், ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விட்டு விரதம் இருக்கலாம். பாலும் பழம் சாப்பிட்டு விட்டு விரதம் இருக்கலாம். அக்டோபர் 27ஆம் தேதி கந்த சஷ்டி ஆகும். கந்த சஷ்டி கடைசி நாளில் சூரசம்ஹாரம் நடக்கும். அடுத்து 7வது நாள் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். 6 நாள் விரதம் இருக்கலாம். ஒரு சிலர் 7வது நாள் கோவிலுக்கு சென்று முருகனின் திருக்கல்யாணத்தை பார்த்துவிட்டு அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு விரதத்தை முடிக்கலாம். இன்று பூஜை அறையில் வெற்றிலை தீபம் 6 விளக்குகள் வைத்து தீபம் ஏற்றி முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை தொடங்கினால் நாம் என்ன வேண்டி விரதம் இருக்கின்றோமோ அது நடக்கும். விதியை மாற்றக்கூடிய விரதம் கந்தசஷ்டி விரதம் ஆகும். குழந்தை வரம் கிடைக்கும், நல்ல வேலை, திருமணம் நடக்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இன்றைய நாளில் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் பாராயணம் செய்யலாம். இல்லாவிட்டால் ஓம் சரவண பவ என்று 108 முறை ஒரு பேப்பரில் எழுதி நம் கோரிக்கையை முருகனிடம் முன்வைக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.